இந்திய மக்களிடம் ஒற்றுமை கிடையாது. அதனால தான் நம்ம அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? இந்திய மக்கள்கிட்ட ஒற்றுமை கிடையாது. அதனால தான் வெறும் 2,00,000 ஆங்கிலேயர்கள் 300 வருஷமாக 32 கோடி இந்திய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்திய மக்களோட மக்கள் தொகை எப்போ ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்திய காலத்தில் இந்திய மக்களோட மக்கள் தொகை 32 கோடி. ஆங்கிலேயரோட இங்கே ஆங்கிலேயர்கள் அவங்க 2,00,000 பேர் தான். அவங்க என்ன பண்ணாங்க? 2,00,000 பேர் நம்மளை வச்சே நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. ஆங்கிலேயரிடம் வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. ஆங்கிலேயரிடம் சம்பளம் வாங்கி அத்தனை பேரும் ஆங்கிலேயரிடம் வேலை பார்த்தவங்க தான். ஆங்கிலேய அடிமைத்தனத்துக்கு உதவியாக இருக்கிறவங்க தான். அந்த மாதிரி அப்போது 32 கோடி பேரை ஒரு 2,00,000 ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அப்போ ஒற்றுமையின் பலம்ங்கிறது இதுதான். ஒரு 2,00,000 ஆங்கிலேயர்களால் இந்தியர்களை அடிமைப்படுத்த முடியும் என்றால் அதற்கான காரணம் என்ன? ஆங்கிலேயரிடம் ஒற்றுமை இருக்கிறது, இந்தியரிடம் ஒற்றுமை இல்லை. இதுதான் காரணம். அதுதான் இந்தியர்களுடைய பலவீனம். அதனால் சரி, ஏன் ஒற்றுமை என்பது எதால் தீர்மானிக்கப்படுகிறதுனா தோற்றத்தால் தான். ஒரு தோற்றம். ஆங்கிலேயர்கள் எல்லாமே வெள்ளையாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இடையில ஒற்றுமை வந்துடுது. ஆனால் இந்தியர்கள் அப்படியா இருக்காங்க? ஒருத்தர் கருப்பாக இருக்காங்க, ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தர் மாநிறமாக இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி இந்தியர்களிடம் ஒற்றுமை என்பது தோற்றத்தால் தான், அடிப்படையில் தோற்றம்தான். மற்றபடி நீ சாதி தான் அங்கே ஒற்றுமை இல்லை, மதம் தான். ஒருத்தரை பார்த்தா அவர் சாதி என்னன்னு தெரியாது, கேட்டால் தான் தெரியும். கேட்டால் கூட அவர் பொய் சொன்னார்னா எப்படி? நீங்கள் தெரியாத ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன சாதின்னு கேட்குறீங்க, அவர் உடனே ஒரு பொய்யா ஒரு உயர் சாதி பேரை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பொய்யான ஒரு சாதியை சொல்கிறார், அவரோட உண்மையான சாதி வேறையாக இருக்குது, ஆனால் அவர் பொய்யா ஒரு சாதியை சொல்கிறாருன்னா அப்போ அது நீங்கள் நம்ப தான் செய்வீங்க. ஆனால் ஒருத்தரை பார்த்தா வெள்ளையாக இருக்கார், அப்போ அவர் நான் கருப்பாக இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஒருத்தர் கருப்பாக இருக்கார், பார்த்தீங்களா நான் எவ்வளோ வெள்ளையாக இருக்கேன்னு சொன்னால் எப்படி நம்புவீங்க? அப்போ நம்ம பார்த்தாலே நம்பக்கூடிய ஒரு விஷயம், உறுதியாக நம்பக்கூடிய விஷயம், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பக்கூடிய விஷயம் எதுனா தோற்றம் தான். ஒருவருடைய தோற்றம், அவருடைய நிறம் தான். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு ஜாதியை கேட்குறீங்க, நீங்கள் என்ன மதம்னு கேட்குறீங்க, அவர் ஒரு மதத்தை சொல்கிறார், உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, 4 பேர்கிட்ட போய் விசாரித்தா தான் அவருடைய உண்மையான மதம் என்னங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும். ஆனால் ஒருத்தருடைய நிறத்தை பார்த்தா, இல்லைனா ஒருத்தர் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது கூட நீங்கள் கேட்டால் தான் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவர் 10வது வரைக்கும் படிச்சிருப்பார், இல்லை நான் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வேறு என்ன பண்ணணும்? உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா போய் விசாரிக்க தான் செய்யணும். ஆக படிப்பு, சாதி, மதம் இதெல்லாம் விசாரித்தா தான் தெரியுமே தவிர ஒருத்தர் நல்லவராக கெட்டவராங்கிறத கூட பார்த்தா தெரியாது. 4 பேர்கிட்ட போய் விசாரித்தா தான் தெரியும். அவர் சொன்னால் அவர் நல்லவர் தான் சொல்லுவார், ஒருத்தர்கிட்ட கேட்டால் நான் நல்லவர் தான் சொல்லுவார். 4 பேர்கிட்ட போய் விசாரித்தா தான் தெரியும் அவர் நல்லவராக கெட்டவரான்னு. ஆனால் ஒருத்தர்கிட்ட பார்த்தாலே தெரியக்கூடியது தெரியுமா? தோற்றம்தான், நிறம்தான். ஒருத்தர் பார்த்தாலே தெரியக்கூடிய நிறம்தான். அதனால் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ஒரே நிறத்தில் இருக்கிறது கிடையாது. ஜப்பான்காரங்களை பாருங்கள், முகத்தோற்றத்தில் நிறத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். ஆனால் இவர்கள் ஜப்பானியர்கள்னு பார்த்தாலே சொல்லிடலாம், இவர்கள் சீனக்காரர்கள்னு பார்த்தாலே சொல்லிடலாம். ஆப்பிரிக்க மக்களை பாருங்கள், அவங்களும் கருப்பாக இருப்பாங்க, ஒற்றுமை இருக்குது அதில். அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஐரோப்பியர்களா, ரஷ்யாக்காரங்களா, அவங்களுக்குன்னு ரஷ்யாக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ஃபேஸில் பார்த்தா தெரியும், எல்லாம் வெள்ளை நிறமாக இருப்பாங்க. அது மாதிரி இங்கிலாந்துக்காரங்களா ஒரே நிறம். அதான் இந்த நிறம் தான் அவர்களை ஒற்றுமையை தீர்மானிக்கிறேன். இப்போ நாமளும் ஆங்கிலேயர்களும் ஒன்றா இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றுங்கிற அந்த உணர்வு வருமா? வராது. ஏன்னா அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்க பிரச்சனை வேறு, நம்ம பிரச்சனை வேறு. நம்ம வெயிலில் இறங்கி நடப்போம், ஆங்கிலேயர்கள் வெயிலில் இறங்கி நடந்தால் அவங்க உடம்பெல்லாம் புண்ணாயிடும், இந்த சூரிய ஒளிப்பட்டு புண்ணாயிடும். அப்போ அவங்களும் நாமளும் ஒன்றும் கிடையாது, அவங்களும் நாமளும் ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக வாழ முடியாது. அதுபோல் வெள்ளையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அதுவே இந்தியாவிலே வெள்ளையாக இருக்கிறவங்க இருக்காங்க, இந்தியர்கள்லேயே வெள்ளையாக இருக்கிறவங்க இருக்காங்க, கருப்பாக இருக்கிறவங்க நல்லா வெயிலில் சுற்றிட்டு இருப்பாங்க. அதுவே மாநிலமாக இருக்கிறவங்க வெயில் தாங்காது அவங்களுக்கு. வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு வெயில் சுத்தமாக ஆகாது. இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஆங்கிலேயர்களை ஏன் உதாரணமாக எடுக்கிறேன்? ஏன் இந்தியாவிலே எடுத்துக்கோ. இந்தியாவிலே வெள்ளையாக இருக்கிறவங்கள வெயிலில் உழைக்க விடு, அவங்களால முடியாது, வெயில் தாங்காது அந்த உடம்பு. அப்போ எந்த உடம்பு வெயில் தாங்குன்னா கருப்பாக இருக்கிற உடம்பு தான். ஏன்னா அது வெயில் தாங்கியே வளர்ந்த உடம்பு, அது வெயிலை தாங்கியே வெயிலில் இயற்கையோடு கலந்து வாழ்ந்து வளர்ந்த உடம்பு இது, அந்த கருப்பாக இருக்கிற உடம்பு. இயற்கையோடு கலந்து வாழ்கிற உடம்பு அப்படின்னு சொல்ல தேவையில்ல, வெயிலை தாங்கிய உடம்புன்னு சொல்லணும். ஏன்னா ஐரோப்பியர்கள் கூட விவசாயம் பார்ப்பாங்க, ஆனால் வெள்ளையாக தான் இருப்பாங்க, நல்ல இயற்கையோடு கலந்து தான் விவசாயம் பார்ப்பாங்க. இயற்கையோடு கலந்து விட்டால் அவர்கள் கருப்பாகி விடுவார்னு சொல்லக்கூடாது. அவர் வாழ்கிற பகுதி, இப்போ ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய பிரதேசத்தில் அவங்க இயற்கையோடு என்ன தான் கலந்து வாழ்ந்தாலும் சரி,
அவங்க வெள்ளையாக தான் இருக்க போகிறாங்க. அது அந்த சூழ்நிலைக்கான நிறம். நம்ம பகுதியில் இயற்கையிலேருந்து ஒழிஞ்சிக்கிட்டால் தான் நீ வெள்ளையாக முடியும். நீ வயலுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே நிழல்லே உட்காந்து வேலை பார்த்தா தான், வெயில் படாமல் வேலை பார்த்தா நீ வெளுத்துருவ. நாளடைவில் மாநிறமாக மாறும். அப்புறம் அடுத்த உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகள்லாம் வெள்ளையாக பிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே இந்தியர்கள் ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு நிறம்தான் வேறுபாடு. அதனால் நிற வேறுபாடு தான் இங்கே மனித ஒற்றுமை, இந்தியர்களின் ஒற்றுமையின்மைக்கு காரணம். இந்த ஒற்றுமையின்மை தான் நம்ம ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு போனதுக்கு காரணம். அப்புறம் நமக்கு வெள்ளையாக இருக்கிறத வியந்து பார்க்குறது. ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருந்தோடனே அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வியந்து பார்த்தாங்க. ஏற்கனவே இங்கே நிறைய பாதிக்கப்பட்டுருக்கு. இங்கே ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி பிராமணர்கள் வெள்ளையாக இருந்துருக்காங்க. அவங்கள உயர் சாதி, அவங்க வெள்ளையாக இருக்கிறதுனால அவங்கள வியந்து பார்த்தாங்க. பிராமணர்கள் கொஞ்சம் பேர் தான். அவங்க கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களுடைய ஒரு மூட பழக்க வழக்கங்களால் இந்தியாவையே ஒரு அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வெண்மை நிறத்தை பார்த்தா நம்ம அந்த வெண்மை நிறத்துக்கு மேலே ஒரு ஆசை, வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்து ஒரு வியந்து பார்க்குறது. அப்போ வெண்மை நிறத்து மேலே ஒரு மோகம், அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள நம்ம வியந்து பார்த்ததுனால அவங்க நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கருப்பாக இருக்கிற மக்களின் பலவீனத்தையும், அப்புறம் கருப்பாக இருக்கிறது தாழ்வாக நினச்சிக்கிட்டு இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஈஸியாக அடிமைப்படுத்திட்டாங்க. இதுவே இதே பிராமணர்கள் இந்தியர்களை ஈஸியாக அடிமைப்படுத்திட்டாங்க. ஈஸியாக ஒரு பொய்யை சொல்லி, நிறைய பொய்களை சொல்லி, கதைகளை சொல்லி ஈஸியாக அடிமைப்படுத்திட்டாங்க. இதே பிராமணர்கள் ஒரு ஐரோப்பாவில் போய் இந்த மாதிரி அடிமைப்படுத்த முடியுமா? ஏன்னா ஐரோப்பியர்களும் வெள்ளையாக இருக்காங்க, பிராமணர்களும் வெள்ளையாக இருக்காங்க. அங்கே போய் பிராமணர்கள், அங்கே இது மாதிரி ஐரோப்பாவில் ஒரு இங்கிலாந்தில் பிராமணர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் பிராமணர்கள் இருக்காங்க. அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் மதம், சாதி, உயர் சாதி, நாங்கள் தலையிலேருந்து வந்தவங்க, நீங்கள் காலிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நாங்கள் வயலில் வேலை பார்க்க மாட்டோம், நாங்கள் தான் பூஜை செய்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தால் அந்த நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீயும் பிராமணர்களும் வெள்ளையாக இருக்காங்க, அந்த ஆங்கிலேயர்களும் வெள்ளையாக இருப்பாங்க, நீ என்ன புதுசாக கதை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காதில் 2 விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி. அப்போ இங்கே சொல்கிறாங்கன்னா இந்த மக்களுக்கு ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. இந்தியர்கள் ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. கருப்பாக இருக்கவங்கிற தாழ்வு மனப்பான்மை இந்தியர்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு, அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு வெள்ளையாக இருக்கிற அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக இந்தியர்களை பொய் சொல்லி அடிமைப்படுத்துகிறாங்க. அப்பாவிகளாக இருக்கிற, தன்னையே தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிற, தன்னுடைய நிறத்தை தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்தியர்களை எளிதாக அடிமைப்படுத்தி விடுகிறார். அதனால தான் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறது கூட அந்த முறை தான் காரணமாக இருந்தால். சரி, வெள்ளையாக இருந்தாலே உயர்ந்தவர்கள், உயர் சாதியினர் வெள்ளையாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற நினப்பு நம்மக்கிட்ட இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்க நல்லவங்க அப்படிங்கிற நினப்பு நம்மக்கிட்ட இருக்குது. கருப்புங்கிறது தாழ்வான நிறம் அப்படிங்கிற நினப்பு அப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்க. ஆங்கிலேயர்களும் வெள்ளையாக இருக்காங்க. பிராமணர்களை விட ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருக்காங்க. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே உள்ளவங்க என்ன நினச்சாங்க, இவர் பிராமணர்களை விட உயர்ந்தவர் போல்க. பிராமணர்களை விட வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருந்தோடனே அப்போது அவங்க தான் உயர்ந்தவர்கள், அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி அடிமைத்தனத்தாலையும் தன்னையே தாழ்வாக நினைக்கிறதுனாலையும் ஒற்றுமை இல்லாமல் போனதுனாலையும் பிராமணர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடந்தாங்க இந்த இந்தியர்கள் மூட நம்பிக்கைகளால். சரி, அதுலேருந்து விடிவு தர்றவங்க சரி வெள்ளையர்களால் நமக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்னு இந்த இந்தியர்கள் நம்பி கடைசியில் வெள்ளைக்காரங்களும் நம்மளை ஏமாத்துனாங்க. அப்போ 300 வருஷம் கழித்து அப்புறம் நாம் முழிச்சுக்கிட்டு ஆமாம் இவங்களாம் நல்லதே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இவங்கள நம்பினது நம்ம தப்பு தான் அப்படின்னு நினச்சி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம். இப்போ சுதந்திர தின போராட்டங்கிறது வெள்ளையர்களை விரட்டுவதற்காக இல்லை, ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக இல்லை, நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தான் அந்த போராட்டம். நாம் ஒன்றுபட்டாலே அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மி, வெறும் 2 லட்சம் பேர் தான். 2 லட்சம் ஆங்கிலேயர்கள் தான் இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்க. நாம் 32 கோடி பேர் இருந்திருக்கிறோம், 30 கோடி பேர். அப்போ சுதந்திர தின போராட்டங்கிறது நாம் ஒற்றுமையாக இருப்பது, நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும், வாங்க நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்தாலே அவங்க போயிடுவாங்க, அவங்க பயந்து போயிடுவாங்க. அதனால தான் எந்த போரும் நடக்காமலே நம்மளால் ஏன் வெளியேற்ற முடிஞ்சது, அவங்க ஏன் ஈஸியாக போயிட்டாங்க. நம்ம ஒன்று கூடுறோம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க போயிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்கே போரிடலாம் மாட்டாங்க, இந்த வெயிலெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது.
இந்த வெயிலில் இறங்கி அவங்க ஆங்கிலேயர்கள் இப்போ ஐரோப்பாவில் போர் நடந்ததுன்னா எல்லாமே ஜெர்மனிக்காரங்க ரஷ்யாவோட போரிடுவாங்க, ரஷ்யாக்காரங்க வந்து ஃப்ரான்ஸு எல்லாம் இந்த இங்கிலாந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. ஏன்னா போர் வீரர்கள் அங்கே போய் சண்டை போடலாம் ஈஸியாக, எல்லாம் குளிர் நிறைந்த பகுதி, அதனால அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு தரைப்படையாவோ அல்லது வந்து வான்வெளியில் போரிட்டாலும் அதில் கொஞ்சம் வெயில் இருக்க தான் செய்யும். ஆனால் வானம் கொஞ்சம் உயரமாக விமானத்தில் பறக்கும்போது, ஆனால் விமான படைத்தளம் வந்து அங்கே வந்து ஐரோப்பாவில் வச்சுருக்க முடியாது, இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வச்சுருக்கணும் விமான படைத்தளம். அது இங்கே வெயில் காலம், அப்போ இங்கெல்லாம் எல்லாமே இந்தியா எல்லாமே வெயில் அடிக்கிற பகுதி. இங்கெல்லாம் வந்து அவங்க நம்ம கூட போரிட மாட்டாங்க. இந்த போர் வீரர்களால் இந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியாது. இந்த வெயிலை அவர்களை விரட்டி அடித்து விடும். இந்த வெயிலில் இறங்கி அவங்க வந்து வேர்வை சொட்ட இங்கே வந்து அவங்க போரிடவே முடியாது. வெயில் தாங்காமல் உடம்பெல்லாம் புண்ணாயிடும். அதனால் தான் அவங்க வந்து ஏன் போரிட்டாங்க, அவங்க நம்மளெல்லாம் எதிரியாக நினைக்கல. அவங்க எதிரியாக நினைக்கிறது யாருன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஜெர்மன், ஜப்பான், ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து அவங்க கூட தான் போய் சண்டை போடுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பனி பிரதேசம், குளிர், அதை அவங்களால தாங்கிக்க முடியும். இப்போ நாம் போயிட்டு ரஷ்யாவில் போய் சண்டை போட முடியுமா? அந்த குளிரை நம்மளால் தாங்கவே முடியாது. அது மாதிரி ஐரோப்பாவில் போய் சண்டை போட முடியுமா? அங்கே அந்த குளிரை நம்மளால் தாங்க முடியாது. அதுபோல் நம்மளுடைய சூழ்நிலையே நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. நாம் வந்து அதனால தான் வந்து எல்லோரும் நம்ம ஒன்று கூடின உடனே அவங்க போயிட்டாங்க. நம்ம ஒற்றுமையான உடனே போயிட்டாங்க. சுதந்திர தின போராட்டங்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஒற்றுமையான உடனே ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க ஈஸியாக. சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு அவங்கள வழி தான் நம்ம அனுப்பிச்சோம், தவிர விரட்டியெல்லாம் அடிக்கலை. அவங்க போனாங்க, நம்ம வந்து வழியை அனுப்பிச்சி வச்சோம். அதே வந்து அவங்களுக்கு இந்த இந்திய நாடு பிடிச்சிருக்கு, இந்த இந்திய நாடு ரொம்ப குளிராக இருக்குது, இந்த இந்திய நாடு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களெல்லாம் வெளியே அனுப்பவே முடியாது. இப்போ ஆஸ்திரேலியாவை பாருங்கள், அவங்களுக்கு அந்த நாடு பிடிச்சிருக்கு, அதை விட்டு அவங்கள வெளியே அனுப்ப முடியாது. அங்கேயே அவங்க குடியேறிட்டாங்க. நியூசிலாந்துக்கு போனாங்க. அதே ஆங்கிலேயர்கள் வந்து நியூசிலாந்துக்கு போனாங்க. நியூசிலாந்தை அதுக்கு முன்னாடி மனிதர்கள் அங்கே வாழவே இல்லை. நியூசிலாந்து அங்கே ஒருவேளை அங்கே இருந்திருந்தாலும் அங்கே விட மாட்டாங்க. அது வாழ்வதற்கு ஏற்ற பகுதி, அவங்க வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக அவர்களுக்கு அது தெரிந்தது. குளிர் நிறைந்த பகுதி நியூசிலாந்து. அதை விட்டுட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க இந்தியாவை விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே அவங்களால இருக்க முடியல. இந்தியாவின் தட்பவெப்பநிலை அவர்களுக்கு இப்போ அவருடைய உடம்புக்கு ஒத்து வரல. அதனால இந்தியாவை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இந்தியாவில் நிலையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இந்தியாவில் வந்தால் கூட அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, எங்கேயாவது மலைப்பிரதேசம், ஊட்டி, கொடைக்கானல் அங்கே போயிடுவாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஒத்து வரும். அங்கே வந்து நல்லா குளிர்ச்சி இருக்கும், அவங்க உடம்புக்கு அதுதான் செட் ஆகும். அது இந்த மாதிரி வெயில் கீழெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி சென்னையிலையோ பம்பாயிலையோ இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்தாலும் உயரமான மலைப்பகுதி எங்கே இருக்கோ, அங்கே எங்கெல்லாம் குளிர்ச்சி நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் அவங்க போய் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய சூழ்நிலை தான் அவர்களை விரட்டியதே தவிர நாம் அதை விரட்டினோம் அப்படி நாம் ஒன்று கூடினோம், அவர்கள் சென்று விட்டார்கள், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சுதந்திரத்துக்காக பயங்கர போர், யுத்தம், துப்பாக்கி சண்டை அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் போடாமல் பண்ணோன்னா நம்முடைய சூழ்நிலை தான் அதற்கு காரணம். நம்முடைய சூழ்நிலை வந்து அவர்களை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சிச்சு. இப்போ இந்தியர்கள் வந்து அப்போது நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறனால தான். ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் அடிமைப்பட்டு கிடந்ததுக்கு என்ன காரணம்? நம்முடைய நிற வேற்றுமை. நம்ம நிறத்தை நம்ம தாழ்வாக நினச்சது தான் காரணம். வெண்மை நிறத்தை உயர்வாக நினச்சது தான். இந்தியர்களுக்குள்ளே இன்றைக்கும் ஒற்றுமை கிடையாது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டுமே தவிர இன்றைக்கும் நமக்கு ஒற்றுமை கிடையாது. கொஞ்சம் அறிவு வந்திருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வுலேயே ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க, அந்த விழிப்புணர்வுக்கே போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம அடிமைகள் தான். இன்றைக்கும் நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. அதனால தான் நம்மக்கிட்ட வந்து தாய்மொழியில் கல்வி கற்கிறது இல்லை, ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் தானே கல்வி கற்கிறாங்க. ஆங்கிலங்கிறது அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெர்மன்காரங்க ஜெர்மன் மொழியில் கற்றுக்கிறாங்க, ஜப்பான் மொழியில் கற்றுக்கிறாங்க. அது அவங்க ஒற்றுமையை காமிக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டோம், இந்தியை கற்றுக்கொண்டோம், தமிழில் கற்றுக்கொண்டோம். தமிழில் கடைசியில் தாய்மொழியை விட்டுட்டோம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஒற்றுமையே இல்லை. அதனால தான் இங்கே உள்ள இந்தியர்களுடைய பலவீனமே ஒற்றுமையின்மை தான். அதனால தான் நாம் வந்து இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்தியர்கள் ஒரு நாளும் வந்து பிற முன்னேறிய நாடுகளைப் போல முன்னேறி கொள்ளவே மாட்டார்கள். ஒற்றுமை தான் ஒரு முன்னேற்றத்துக்கு ஆதாரம். 2 லட்சம் ஆங்கிலேயர்கள் 30 கோடி பேரை அடிமைப்படுத்தினாங்கன்னா, 300 வருஷமாக அடிமைப்படுத்தினாங்கன்னா என்ன காரணம்? ஆங்கிலேயர்களிடம் இருந்த ஒற்றுமை தான் காரணம்.
30 கோடி பேர் 2 லட்சம் பேர்கிட்ட 300 வருஷமாக நம்ம அடிமையாக கிடந்தோம் பாருங்க. 2 லட்சம் ஆங்கிலேயர்கிட்ட 300 வருஷமாக நம்ம அடிமையாக கிடந்தோம். அதுக்கு என்ன காரணம்? நம்மக்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, இந்தியர்களிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். ஒற்றுமையின்மை தான் காரணம். வெண்மை நிறத்தை உயர்வாக நினச்சி கருப்பு நிறத்தை தாழ்வாக நினச்சது தான் காரணம். அதனால் இப்போ கருப்பு நிறமோ வெண்மை நிறமோ உடம்பு உறுதியாக இருக்கா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா, அதுதான் ஒரு உடல் தரமான உடல்னா என்னது? உடம்பு உறுதியாக இருக்கணும், நல்ல கட்டுக்கட்டாக இருக்கணும், அப்புறம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே போதும். அதுதான் உயர்வு. ஒரு உடம்புலையும் உயர்வு தாழ்வு இருக்குது. நிறத்தை அடிப்படையாக கொண்டு உயர்வு தாழ்வு தீர்மானிக்கப்படாது. அந்த உடல் உறுதி, ஆரோக்கியம், அதை வைத்து தான். எல்லா நிறமும் அழகு தான்.